ஒரு கப்பல்ல அந்த வெங்காய மூட்டைய எடுத்துட்டு வியாபாரத்துக்காக போறாரு. அந்த காலத்துல கடல்ல வியாபாரத்துக்கு போவாங்கல்ல, வியாபாரத்துக்காக போறாரு. கப்பல் ஒரு தீவுல நிக்கிது. ஒரு தீவுல நின்றுது. அந்த கப்பல் ரிப்பேர் ஆயி ஒரு தீவுல நிக்கிது. இப்ப இந்த தீவுலிருந்து வந்து அவர தூக்கிட்டு போறாங்க எல்லாரும். அந்த வெங்காய மூட்டையோட எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. அந்த தீவுக்காரங்க வெங்காயமே சாப்பிட்டது கிடையாது. அந்த ராஜாட்ட கொண்டு போய் நீட்டுறாங்க. இவரு இந்த வெங்காயத்த சமைச்சு போடுறாரு. எல்லாருக்கும் வெங்காயம் ரொம்ப புடிச்சு போயிடுது. எங்கேருந்துயா இந்த மாரியான ஒரு செய்து ஒரு காய் வந்துச்சு? இவ்ளோ அழகா இருக்கே! எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கேன்னு. இப்ப எல்லா வெங்காய மூட்டையும் அந்த ராஜா வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க காசுன்னு அவ்ளோ காசு குடுத்து அனுப்புறாரு. இந்த வெங்காய வியாபாரிக்கு அவ்ளோ சந்தோஷம். கப்பல் ரிப்பேர் ஆனதுல இவ்ளோ பெரிய லாபமான்னு ஊருக்கு வராரு. எல்லார்கிட்டயும் இந்த கதைய சொல்றாரு. என் கப்பல் ரிப்பேர் ஆச்சு. நான் ஒரு தீவுல போய் நிப்பாட்னேன். இந்த மாரி அவங்க வந்து ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க காசுன்னு இப்படி தங்க மூட்டையா குடுத்து விட்டாங்க. இத பக்கத்து வீட்ல இருந்த பூண்டு வியாபாரி பார்த்தான். இவன் மட்டும் வெங்காய மூட்டைய எடுத்துட்டு போயி இவ்வளவு தங்கத்த வாங்கிட்டு வந்துட்டான். நானும் இதே பண்றேன்னாட்டு நேரா அதே தீவுக்கே போனான். அதே தீவுல போய் பூண்டு சமைச்சு போட்டா, அவைங்க பூண்டும் சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப அவங்க கேட்டாங்க, "உனக்கு என்னப்பா வேணும்னாங்க?" "உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத, நீங்க ரொம்ப விரும்புற ஒண்ணு குடுங்க." அவன் என்ன பண்ணாய்ங்க, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்த குடுத்து அனுப்பி விட்டானுங்க. நம்மாளு திரும்ப பூண்ட குடுத்துட்டு வெங்காயத்த தூக்கிட்டு வந்தான். அடுத்தவன் செய்யறதையே நம்மளும் செஞ்சோம்னா, அந்த இடத்துல நம்ம ஜெயிப்போமான்னு சொல்லவே முடியாது சார்.